ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். மிட் சைஸ் எஸ்யூவிஸ் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கர ஹைப்பில் போயிட்டு இருக்குங்க. அதில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லாரும் டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி ரெனோ டஸ்டர். ஓகே, அந்த ரெனோ டஸ்டரோடைய லான்ச் ஈவெண்ட்டில் நம்ம போய் டாப் அண்ட் வேரியண்ட்டோடைய ஒரு வாக்கர் ஒன்று நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ரெனோ டஸ்டரோடைய பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் என்ன? இதில் வந்து எனக்கு அதிகம் ஃபீச்சர்ஸ் வேணாம், அஃபோர்டபுளாக கொஞ்சம் மிட் லெவல் வேரியண்ட்டாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு டெக்னோ வேரியண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெக்னோ வேரியண்ட்டை டீட்டெயில்டாக வாக் அரவுண்ட் ரிவ்யூ உங்களுக்காக எடுத்து வர போகிறேன். இந்த டெக்னோ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்ல போனால் 3வது லெவல் வேரியண்ட்டாக இருக்குது இந்த ரெனோ டஸ்டரோடைய லைனப்பில். ஸோ இந்த வேரியண்ட்டு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன என்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். முதல் விஷயம், இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் நம்ம வந்து பேசிடலாம். இந்த டெக்னோ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான வேர்ஜன்ஸோட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அதாவது 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ மேனுவல், அதுக்கப்புறம் 1.3 டர்போ மேனுவல் அண்ட் 1.3 டர்போ டிசிடி ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த 3 வேர்ஷன்ஸோடைய எக்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் டர்போ மேனுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,49,000 அப்படிங்கிற எக்ஷோரூம் ப்ரைசிங் கிடைக்குது டெக்னோ வேரியன்ட். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1.3 டர்போ மேனுவல் அது வரும்போது 14,49,000 அப்படிங்கிற எக்ஷோரூம் ப்ரைசிங் கிடைக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டிசிடி 1.3 டர்போ வேர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 15,89,000 அப்படிங்கிற எக்ஷோரூம் ப்ரைசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன் ரோட் ப்ரைசிங் 3 வேர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைசிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக இருக்கா, வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா, அதை வந்து பார்த்துலாம். இன்னைக்கு இந்த ரெனோ டஸ்டர் டெக்னோ வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்கு. அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய தமிழ் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் கூட போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. கன்சல்டேஷன், உங்கள் கார் பையிங்க்கு கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா அதனுடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எங்கள் டீம் கிட்ட நீங்கள் தாராளமாக பேசி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ரெனோ டஸ்டர் புது மாடலோடைய பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டான டெக்னோ வேரியண்ட் நம்ம வந்து பார்த்துலாம். இது ஏன் இவ்வளோ பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறேன் கேட்குறீங்களா? இதில் உங்களுக்கு வந்து பனராமிக் சன்ரூஃப், எல்இடி லைட்டிங், அலாய் வீல்ஸ், பவர் டெயில்கேட் அப்படின்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடைக்குது இந்த டெக்னோ வேரியண்ட்டில். பரவாயில்லையே அப்படின்னு யோசித்தேன். அதனால தான் இந்த வேரியண்ட் உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து வேர்ஜன்ஸோடைய ப்ரைஸிங் எல்லாம் பேசிட்டோம். என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் தான் இந்த ரெனோ டஸ்டரோடைய பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு கிடைக்குது. டு பி ஃப்ராங்க், இது வந்து சேம் நம்ம ரெனோ கைகர் அண்ட் நிசான் மேக்னெட்டில் வந்து அதே சேம் 1 லிட்டர் 3 சிலிண்டர் MPFI டர்போ பெட்ரோல் என்ஜின் தான். 100 PS மேக்ஸிமம் பவரும் 160 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக. இவ்வளோ பெரிய வண்டிக்கு அந்த என்ஜின் போதுமானு கேட்டிங்கன்னா அது ட்ரைவ் பண்ணாதான் தெரியும். பட் எனிவே அது ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பவர் வேணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும், இந்த ப்ரைஸ் கேட்டகரிக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் கிடைக்குதுங்க. இது வந்து GDI கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் என்ஜின். 1.3 லிட்டர் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா 163 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 280 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஹுண்டை, கியா அண்ட் Volkswagen கார்ஸோடவே பெர்ஃபார்மன்ஸ் பவர்லாம் பேப்பரில் பார்க்கும்போது பயங்கரமாகவே இருக்குது. இந்த என்ஜினுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6 ஸ்பீட் டிசிடி டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கிடைக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டிசிடி ஆட்டோமேட்டிக் வேர்ஷன். இதனுடைய மைலேஜ் ஃபிகர்ஸ் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே 18 கிட்ட மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து ரியல் வேர்ல்டில் கிடைக்குமாங்கிறது தெரியல. எனிவே அதான் கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்தது வாங்க லுக்ஸ்குள்ளே போயிடலாமா? லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனோ டஸ்டர் ஆக்சுவலி நல்ல புச்சான பேர்லியான ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய வண்டி. அதுவும் ஒயிட் கலரில் நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் ரேர். வண்டிகள் இப்போ தான் வந்து ஷோரூம்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த மிட் வேரியண்ட்டே ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு செம்ம சிறப்பாக அப்படியே சூப்பராக இருக்குது. டிபிக்கல் ரெனோ டஸ்டருடைய ப்ரெசன்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும்னு சொல்லலாம். கொஞ்சம் புல்பார் மாதிரி டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே டாப் அண்ட் வேரியண்ட் ரிவ்யூ பண்ணோம். ஆனால் டாப் அண்ட் வேரியண்ட்டில் வர முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே வந்துடுது. கரெக்டாக? ஸோ அது என்னென்னங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ரெனோ லோகோலாம் எங்கேயுமே தெரியாது. டஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போல்டான லெட்டரிங்கில் கிரில்லுக்கு மேலே வந்து லெட்டரிங் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ஆல் ஃபுல் எல்இடி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸுங்கிறது இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு கிடச்சிருது. அது போக எல்இடி ஃபாக் லாம்ப்ஸும் இருக்குது. கீழே நீங்கள் பார்க்கலாம், குட்டியாக இருந்தாலும் இது வந்து எல்இடி ஃபாக் லாம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் த்ரோக்குமே ஏற்ற மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிக்கல் ரெனோ டஸ்டருடைய டிசைன் லாங்குவேஜ் படி பெரிய புல்பார் மாதிரி டிசைன் எலிமெண்ட் வந்து பம்பர்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரஷ்டு மெட்டல் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் நல்லா ரோபஸ்ட்டாக தாங்கும். கொஞ்சம் நீங்கள் ஆஃப் ரோட் போனாலுமே தாங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறதுக்கு சும்மா செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பானட்டும் நீங்கள் பார்க்கலாம், ஸ்கல்ப்டடான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நீளமான பானட் தான். இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஏற்ற ப்ரெசன்ஸுக்கு அது நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த டெக்னோ வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஃபுல் அலாய் வீல்ஸ் கிடச்சிருது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். சிங்கிள் டோன் தான் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு டிசைனுக்கு இந்த அலாய் வீல் டிசைனும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல முடியும். டயர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 225/60 R17 அதான் டயர் சைஸாக கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோடைய வீல் சைஸ் 1 இன்ச் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 18 இன்ச்சுக்கு பதிலாக 17 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ABS, EBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவரால் சைட் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது. 4.3 மீட்டர் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெனோ டஸ்டர் கரெக்டாக மேட்ச் ஆகுது. காம்படிஷன் எல்லாமே 4.3 மீட்டர்ஸாக தான் இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டர் கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் மஸ்குலரான டிசைன் எலிமெண்ட்ஸு, ஆங்குலரான கட்டிங்ஸு, அதாவது ஸ்கொயரிஷ் வீலாச்சஸ் கிடையாது, இது ஸ்கொயரே கிடையாது, இது ஹெக்ஸகனல் டைப் வீலாச்சஸாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பல டிசைன் எலிமெண்ட்ஸ் இந்த வண்டியோடைய சைட்ஸில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். பார்க்குறது நல்லா இருக்கு இல்லையா? அது போக பாடி கலர்டு வார்விஎம்ஸ் அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஐகானிக் வேரியண்ட்டில் இங்கே ஐகானிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் வரும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது எதுவும் இல்லை. நார்மலாக ப்ளைனாக டஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த பியானோ பிளாக் ஃபினிஷில். ஃப்ரண்ட்டில் ரெனோ லோகோவே இல்லை, ஆனால் சைட்ஸில் இந்த ஃபெண்டர்ஸில் உங்களுக்கு வந்து ரெனோ லோகோ கொடுத்துருக்காங்க. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஓவரால் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 212 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் மைல்டாக நீங்கள் ஆஃப் ரோடு போனாலுமே நல்லாவே தாங்கும், நல்ல கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு வண்டி தான் இந்த ரெனோ டஸ்டர் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் சேட்லி எந்த வேரியண்ட்லையுமே ஆல் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் இன்னும் கொடுக்கல. ஸோ அது ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. அது போக மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிரிட்ஜ் டைப் ப்ராப்பர் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ரூஃப் ரெயில்ஸ் தான். ஸோ தாராளமாக இதுக்கு மேலே நீங்கள் லக்கேஜ் கேரியர் வச்சுக்கலாம், துளை பாக்ஸ் வச்சுக்கலாம், எந்த மாதிரி வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைக்கிள் ஸ்கீ ரேக்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பனராமிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு கிடச்சிது. பனராமிக் சன்ரூஃப் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வேரியண்ட் இந்த டெக்னோ வேரியண்ட் தான். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒர்த்தான ஃபீச்சர். அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் உண்டு. ஓகே, அண்ட் பின்னாடி உங்களுக்கு இந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸும் வந்துடுது. ஓகே, ஸோ அதுலேயும் எந்த ஒரு குறையும் வைக்கல. ஃபுல் கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் வந்துருச்சு. இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடியாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் வண்டி ஓவரால் எல்லா ஆங்கிள்ஸ்லையுமே அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா க்ரோம் பீம் ஒன்று வந்து ஃப்ளோ ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபாக் லேம்ப் இருக்குது. ஒன் சைடு, அதாவது ரைட் சைடில் இருக்கிற இந்த லேம்ப் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து ரியர் ஃபாக் லேம்பாக கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் விட்டு வச்சுருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது வந்து ரெண்டு சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் எல்இடி லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் லேம்ப்ஸ். அது நீங்கள் இங்கே ப்ராப்பர் டைல் லேம்ப்ஸ்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம். ரியரில் உங்களுக்கு வந்து பம்பர் டியூவல் டோன் ஃபினிஷில் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் மாதிரி ஒரு எலிமெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் இந்த வேரியண்ட்டில் வருது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இல்லை, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் கிடைக்குது. பட் இருந்தாலும் போதும் தாங்க, இந்த செக்மெண்ட்டுக்கு இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கிறதே நல்ல விஷயந்தான். ரியரில் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது. ஓகே, ரியர் பம்பரில் நீங்கள் பார்க்கலாம் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபாக் லேம்ப்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஓகே, ஸோ ஓவரால் ரியர்லேருந்து பார்க்குறதுக்குமே வண்டி அட்ராக்டிவாக, புச்சா, மஸ்குலராக சூப்பராக இருக்குது. ரைட், இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே, இந்த ரெனோ டஸ்டர் டெக்னோ வேரியண்ட்டோடைய இன்டீரியருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் இருந்து வரக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதாவது ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குங்க. அதுக்கு ஸ்மார்ட் கீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட் கார்டு டைப் கீஸ் தான் கொடுக்குறாங்க. டாப் அண்ட் வேரியண்ட்லேயுமே சேமாக இதே மாதிரி கிரெடிட் கார்டு கீஸ் தான் வருது. ஆனால் இதிலே இன்னொரு ஃபீச்சர் உங்களுக்கு ஆட் ஆகுது. அதாவது ரிமோட் விண்டோ ஆக்சஸ், ரிமோட் இது பவர் டெயில்கேட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்கலாம், இப்போ வண்டி லாக்கில் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து அன்லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ், 4 விண்டோ இறங்கிருச்சு. உள்ளே நம்ம தினேஷ் உட்காந்துருக்காப்புல. ஸோ தினேஷ் அரெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இப்போ லாக் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபுல் லாக் லாங் ப்ரெஸ் பண்ணால் விண்டோஸ் எல்லாம் ஏறிடுது. இதுக்கான காரணம் இந்த வேரியண்ட்டில் மட்டும் இல்லை, பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஆல் விண்டோஸ்க்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஆன்டி பிஞ்ச். ஸோ அந்த வகையில் இந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர்றது சூப்பரான விஷயமா இருக்குது. அதாவது இந்த டெக்னோ வேரியண்ட்லேருந்து இன்னொரு ஃபீச்சர் உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. அதாவது இந்த கீழே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதில் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பவர் டெயில் கேட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இந்த பட்டன் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணேன்னா
எஸ், பவர் டெயில்கேட் இருக்குது. இந்த டெக்னோ வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து பவர் டெயில்கேட் ஆப்ஷனும் கிடைக்குது. இது ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. ஓகே, பர்டிகுலர்லி மிட் வேரியண்ட்டில் இந்த ஃபீச்சர் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா? ரைட். ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 700 லிட்டர் வரைக்கும் நீங்கள் லக்கேஜ் ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணலாம் இந்த டஸ்டரை பொறுத்தவரை. அதாவது ரூஃப் வரைக்கும் அது வந்து கணக்கு. ஓகே, ஆனால் பார்சல் ட்ரே வரைக்கும் அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா எப்படியும் ஒரு 400 லிட்டர் வரைக்கும் அது வரும். அந்த அளவுக்கு பெரிய லக்கேஜ் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. 5 பேரோட லக்கேஜ், வீக்கெண்ட் லக்கேஜ், ஃபுல் வீக் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்கனாலுமே அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு லக்கேஜஸ் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இங்கே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சசரிஸில் ரெனோவோடைய ஜெனுவின் ஆக்சசரிஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹுக்ஸில் மாட்டக்கூடிய பல ஆக்சசரிஸ் வரப்போகுது அப்படின்னு தான் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹுக்ஸ் எல்லாம் இங்கே சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. அது போக ரெகுலர் ஹுக்ஸும் இருக்குது, அங்கே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பூட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லோ பூட் லேம்ப். ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டு, யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் இந்த பூட் ஏரியாவில் கொடுக்கல. அட்லீஸ்ட் வேக்யூம் கிளீனிங்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அது இல்லை, சின்ன ஒரு வருத்தம். பட் ஸ்டில் ஓகே தாங்க. ரைட். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பேர் வீல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேரியண்ட்டில் ஸ்பேர் வீல் இருக்கா ஃபஸ்ட்டு? சேட்லி இல்லைங்க, ஸ்பேர் வீலும் இல்லை. அது நீங்கள் ஆக்சசரிஸ்லேருந்து வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பெரிய வெல் இருக்குங்க. நீங்கள் ஸ்பேர் வீல் வச்சுக்கிறதுக்கு அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாக்கு, டூல் கிட்டு, டயர் பங்க்சர் மொபிலிட்டி கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இங்கே ஸ்பேஸ் மொத்தமாகவே விட்டு வச்சுட்டாங்க. ஸோ ஸ்டெப்னி இல்லாதது ஒரு சின்ன வருத்தம் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு எந்தளவுக்கு பஞ்சர் ஆகும், எப்போயாவது ஒரு நாள் தானே ஆகும். அதுக்கு இந்த பஞ்சர் ரிப்பேர் கிட்டே போகும் தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓவரால் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்பேஸ் வேணும்னா இந்த ரியர் சீட்ஸை நீங்கள் அதாவது 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸ்ப்ளிட் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது, ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் லக்கேஜை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த வண்டியை பொறுத்தவரை ஃப்ளெக்சிபிலிட்டி பாயிண்ட்டாக இருக்குது. எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் வருது, ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய பூட் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம். இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பவர் டெயில் கேட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கேயும் ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே, இப்போது நம்ம வந்து கேபினுக்குள்ளே போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீயை கையில் எடுக்கலை. கீ வந்து என் பாக்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் கீ, கிரெடிட் கார்டு கீ நான் வந்து பாக்கெட்டில் வைக்கிறேன். வண்டி இப்போது லாக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்து கீயை கையில் எடுத்து அன்லாக் பண்ணணும், லாக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வண்டி பக்கத்தில் நடந்து போனாலே போதும். எஸ், தானாகவே அன்லாக் ஆகிருச்சு. ஆட்டோ ஃபோல்டிங் வால்யூம்ஸும் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இது வந்து ப்ராக்சிமிட்டி கீ, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய கேபின் லுக் அண்ட் வியூ. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு டியூவல் டோன் ரிச்சான லுக்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் இன்னும் அடிஷ்னல் லெதர் ஃபினிஷு அந்த மாதிரி இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வரும். ஆனால் இதுலேயே முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் டெக்னோ வேரியண்ட்டில் வந்துடுது. அந்த விஷயங்கள் இந்த வேரியண்ட்டுக்கு வேல்யூ ஃபார் மணியை கூட்டுது அப்படின்னு சொல்லலாம். தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம், லெதரட் அப்போல்சரி கிடையாது, ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுக்குறாங்க. ப்ரௌன் அண்ட் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷனில் நல்ல ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக் அப்போல்சரி உங்களுக்கு கிடைக்குது. டியூவல் டோன் இல்லாமல் ட்ரிபிள் டோனாகவும் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பைப்பிங்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஒயிட் ஸ்டிச்சிங், ஒயிட் பைப்பிங். ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லாவே தாங்கும். ஆனால் எப்படியும் நம்ம மக்கள் இதுக்கு மேலே அடிஷ்னல் சீட் கவர்ஸ் போடுவீங்க. அப்படி போட்டிங்கன்னா தயவுசெய்து ஏர்பேக் கம்ப்ளைண்ட் சீட் கவர்ஸாக போடுங்க. காரணம் இப்போ வரக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிகள்லையுமே 6 ஏர்பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ சீட்டுக்குள்ளேயும் ஏர்பேக் உண்டு. ஓவரால் சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ உட்காந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வரும். இதில் உங்களுக்கு வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கிடைக்குது. இதனுடைய லீவர்ஸ் எல்லாமே நல்லா சாலிடாக தான் இருக்குது, எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஞ்சும் இருக்குது, குவாலிட்டியும் ஓகே. இப்போ உள்ளே உட்காரலாம். மேலும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ் வந்துடுதுங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்க்கக்கூடிய முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே வந்துடுது. அதனால தான் இதை வந்து பர்டிகுலர்லி வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்துடலாம். ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பாட்டம் டிசைன் ஸ்டேரிங் வீலாக வந்துடுது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தா அதே சேம் டிசைன் தான். ஆனால் லெதர் ராப் ஸ்டேரிங் வீல் இல்லை. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எடாஸ்க்கான ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஸ்டேரிங் வீலில் உங்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரி இங்கே இந்த பேனல்லையுமே எடாஸ்க்கான ஃபீச்சர்ஸ் எதுவும் உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஓகே, ஸோ இந்த வேரியண்ட்டில் எடாஸ் இல்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், 360 டிகிரி கேமரா சிஸ்டம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது. ரைட், ஆனால் மீதி எல்லாமே வந்துடுது, இன்க்ளூடிங் க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ ஸ்டீரிங் வீலோடைய இங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பின்னாடி இருக்குது. இங்கே பின்னாடி தனியாக ஒரு ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா,
இதுதான் ஆடியோ கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ். ஸோ சோர்ஸ் சேஞ்சிங் அண்ட் வந்து வால்யூம் கண்ட்ரோல், மியூட்டு, மோடு இது எல்லாத்துக்குமே பின்னாடி இந்த இடத்துல ஒரு தனி ஸ்டாக்காக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டைம் ஆகுங்க பழகிறதுக்கு. ஓகே, பின்னாடி இந்த இடத்துல ஒரு வீல் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கான விஷயங்கள். ஓகே, ஸோ அது ஒரு யூனிக்கான பாயிண்ட்டாக இருக்குது. ரைட், அது போக இது ஆட்டோமேட்டிக் வண்டிங்கிறதுனால ஸ்டீரிங் வீலில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கிடச்சிருது, ப்ளஸ் அண்ட் மைனஸ். அண்ட் கூடவே ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸோட எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க, ரியலி நைஸ். ஆனால் வைப்பர்ஸ்க்கு ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை. டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபுல்லி லோடடான நல்ல ஹெவியான டோர் தான். நல்ல வெல் டிசைன்டான ஒரு பேனல் உங்களால் பார்க்க முடியும். டோர் பேனல் இங்கேயும் உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஃபேப்ரிக் கிடைக்குது. இங்கேயும் ப்ரௌன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட் ஏரியாவில். ஸோ கை வைக்கிற இடங்கள், தொடர இடங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத கவனம் செலுத்தியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் நார்மல் குவாலிட்டி தான். 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. பட் இது ஒன்றும் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் இல்லை. டீசெண்டான அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்கும். பெரிய டோர் பேக்கெட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. இட் இஸ் குட். கிராப் ஹேண்டில் நல்லா இருக்குது. அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ் ஆப்வியஸ்லி எல்லா வேரியண்ட்லையும் வருது. 4 விண்டோஸ்க்கும் பவர் விண்டோஸ், 4 விண்டோஸ்க்கும் ஆட்டோ ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் வித் ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. சிறப்பு. இப்போ நீங்கள் வண்டிக்குள்ளே ஏறி வண்டி பட்டனை ப்ரெஸ் பண்ணலனாலுமே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே எல்லாம் ஆன் ஆகிருது. அண்ட் ஆடியோவும் ஆன் ஆகிருச்சு. ஓகே, ஸோ யா டிஸ்பிளேஸ் பொறுத்தவரை இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப வெயிலாக இருக்குது இன்றைக்கி. ஸோ ஸ்டார்டர் பட்டன் நீட்டாகவே ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. யாராலையும் அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது, டிரைவர் தவிர. ஓகே, ஸோ இதுதான் டேஷ்போர்டோடைய வியூ. ரைட், ஏசியும் ஆட்டோ ஏசி. ஸோ ஃபுல்லாகவே ஏசி பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன் ஸ்பீடு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 2 லெவலில் வச்சுருக்கேன் ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோல். ஓகே, ரைட். ஸோ டிஸ்பிளேஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு டாப் அண்ட் வரக்கூடிய அந்த 10 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கிடையாது. இது ஒரு 8 இன்ச்க்கான ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கலர் டிஸ்பிளே தான். பேஸ் வேரியண்ட்லேருந்து இந்த டிஸ்பிளே தான் கிடைக்குது. இதுலேயும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நல்லாவே இருக்குங்க. எதுவுமே குறை வைக்கல. ஃபுல்லாக இந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளேயோடைய வியூ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வந்து வேறு டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரீதியாக நேவிகேஷன் டிஸ்பிளே, ஈகோ மானிட்டர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டிஸ்டன்ஸு, ட்ரிப்பு அண்ட் ஃபியூல் மைலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைசபிளாக கொடுத்துருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. பட் ஓகே தாங்க, தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இதிலே கொடுத்துருது. ரைட், அண்ட் திரும்ப ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் டில்ட் அண்ட் டெலஸ்காபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ எல்லா வேரியண்ட்லேயும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் டஸ்டரை பொறுத்த வரை. அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் தான். இதில் உங்களுக்கு வந்து ஏராளமான ஃபீச்சர்ஸ் வந்துடுது, இன்க்ளூடிங் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ஓகே, ரிவர்ஸ் எங்கேஜ் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த டாகிள் டைப் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, மோனோ ஸ்டேபிள் ஷிஃப்டர். ஸோ ஃபார்வர்டில் தள்ளுறேன், பிரேக் ப்ரெஸ் பண்ணி இதோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுடைய குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது, ஓகேவாக இருக்குது. பட் அவ்வளோ கிறிஸ்பாக கிளியராக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இன்னும் பெட்டராக கிளாரிட்டிக்கு ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. சென்சருக்கு தனியாக ஒரு மானிட்டர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே தாங்க, தேவையான அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக அடாப்டிவ் கைட்லைன்ஸ் வேணுமா, ஃபிக்ஸட் கைட்லைன்ஸ் வேணுமா, ஜூம் வேணுமா, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் குவைட் ஓகே. ரைட், இப்போது ரிவர்ஸ் நான் டிஸ்எங்கேஜ் பண்ணுறதுக்கு திரும்ப ட்ரைவ் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த பார்க்கிங் பிரேக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் பிரேக் எங்கேஜ் ஆகிடும், வண்டி வந்து பார்க்கிங்க்கு வந்துடும். ஸோ எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக்குங்கிறது ஆட்டோமேட்டிக் வண்டிகள், டிசிடி வண்டிகள் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக வருது டஸ்டரை பொறுத்தவரை. அந்த எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் இது அண்ட் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. பவர் டெயில் கேட்டுக்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே இங்கே நீட்டாக டிரைவருக்கு மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நைஸான விஷயம். கூடவே இங்கே ஹெட்லாம்போடைய லெவலர் கொடுத்துருக்காங்க. அது ஸ்க்ரோலராக கொடுக்காம ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் டைப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புதுசான ஒரு விஷயம் சொல்லலாம். ஈகோ மோட் பட்டன் ஒன்று இருக்குது. அண்ட் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சருமே ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்குள்ளே என்னென்ன வேறு இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் திங் நீங்கள் பார்க்கலாம், ஏசியோடைய டிஸ்பிளே கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இங்கே ஃபிசிக்கலி ஏசி நீங்கள் எது பண்ணாலுமே, எது கண்ட்ரோல் பண்ணாலுமே அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, ஸோ ஆட்டோ, ஃபாஸ்ட்டு, எப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும் அதே கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஃபேன் ஸ்பீடு. ஸோ ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ ரைட் சைடு டிரைவருக்கு தனி டெம்பரேச்சர், கோ டிரைவருக்கு தனி டெம்பரேச்சர், அந்த மாதிரி நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, அது வேண்டாம்னா சிங்க் கூட நீங்கள் எங்கேஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் 2 பேருக்கும் சேம் டெம்பரேச்சர் இருக்கும். சிங்க்கு எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் டிரைவருக்கு இப்போ கொஞ்சம் குளிருதுன்னா அதிகமாக வச்சுட்டு, கோ டிரைவருக்கு கம்மி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், டிபெண்டிங் ஆன் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அது உண்டு. அது போக உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி இருக்குது. மேற்படி இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்பில்ட் கூகுள் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கிடையாது. இன்பில்ட் கூகுள் நேவிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது கூகுளே உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் தனியாக ஹாட்ஸ்பாட்லாம் கனெக்ட் பண்ண அவசியம் இருக்காது. ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. பட் இதுலேயும் உங்களுக்கு ஏராளமான ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிவைஸ் மேனேஜர், ரேடியோ, எஃப்எம், ஏஎம் அதெல்லாம் இருக்குது. அது போக டிரைவர் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சவுண்ட்ஸு, அண்ட் அது போக டைனாமிக் சாசி அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஓகே, இது வந்து வண்டியோடைய ஆங்கிள், இன்க்ளைனோமீட்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. காம்பஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஆஃப் ரோட் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சாலுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன இருக்குது, வெஹிக்கிள் அப்படின்னு போனீங்கன்னா அந்த மீதி செட்டிங்ஸ் இருக்கும். ஆக்சஸ், வெல்கம், காக்பிட்டு, ஸ்க்ரீன். ஸோ செட்டிங்ஸ் நிறையா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டே டைம் செட்டிங்ஸு, பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வேணும் அதுவும் நீங்கள் வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, வெஹிக்கிள் செட்டிங்ஸு, மை டிரைவிங், அது வந்து உங்களுடைய டிரைவிங்கை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈகோ மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அது உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. அண்ட் ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரெகுலரான 6 ஸ்பீக்கர்ஸ் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, 2 ட்வீட்டர்ஸ் அண்ட் 4 ஸ்பீக்கர்ஸ். ஓகே, இதுதான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் வரக்கூடிய விஷயங்கள். மற்றபடி வேறு என்ன இன்டீரியரில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் குவாலிட்டி பர்டிகுலர்லி கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே உங்களுக்கு வந்து இந்த வுட் ஃபினிஷ் மாதிரி ஒரு மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டோடைய ஃபுல் அகலத்துக்குமே இது வந்து ஃப்ளோ ஆகுது, டோர் வரைக்குமே ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்புற மாதிரியே தான் இருக்குங்க. ஓகே, அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு நல்ல சாஃப்டான ஃபேப்ரிக் பேடிங் குஷனோட கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்டில் லெதர் வரும், இங்கே வந்து சாஃப்டான ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற மெட்டீரியல் யூஸ்வல் ஹார்ட் பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பெரிய குறையும் எனக்கு வந்து தெரியலை. டேஷ்போர்டு க்ளவ் பாக்ஸ் ஒரு சின்ன சைஸ் தான், காரணம் ஃபியூஸ் பாக்ஸ் அங்கேயே தான் இருக்குது. ஸோ ஃபியூஸ் பாக்ஸை தாண்டி தான் இந்த க்ளவ் பாக்ஸோடைய ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டீப்பாக இருக்குது, ஆனால் அகலமாக இல்லை. அது ஒன்று தான் வருத்தம். இங்கே லைட்டிங் இல்லுமினேஷனும் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஓகே ரைட். அண்ட் ஆஸ் யூஷுவல் டோர்ஸில் வரக்கூடிய பெரிய பாக்கெட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். மேலே உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஃப்ரேம்லெஸ் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரேம்லெஸ் அப்படின்னு இருக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக சூப்பராகவே இருக்குது ரைட். அண்ட் அது போக இங்கே உங்களுக்கு சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, சன்ஷேடுக்கு தனி கண்ட்ரோல் இருக்குது, சன் ரூஃபுக்கு தனி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இது ஒன் டச் தான். யாரும் தயவுசெய்து சன்ரூஃபை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அதுதான் என்னுடைய பர்சனல் வேண்டுகோளாக இருக்குது. சன் ஷேடு மட்டும்தான் வேணும்னா நீங்கள் வந்து சன் ஷேடு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் சன் ரூஃபையும் நீங்கள் திறக்கணும்னா அதுவுமே ஒன் டச் தான். ஓகே, ஸோ நீட்டாக ஒர்க் ஆகுது. பெரிய சன்ரூஃபாகவும் இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு இது நல்ல பெரிய சன்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தயவுசெய்து யாரும் அதில் ஏறி நிற்காதீங்க ரைட். அது போக வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு வந்து எல்இடி கேபின் லைட்டிங்கிறது ஸ்டாண்டர்டாக காமனாக வந்துடுது. ஓகே, டச் பேஸ்டான சிஸ்டமாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது, சென்சிட்டிவாக நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுபோக இங்கே நீங்கள் பார்க்கலாம், கோ டிரைவர் சைடுக்கு இந்த மாதிரி லிட்டோட ஒரு நீட்டான வேன்டி மிரர் இருக்குது. இல்லுமினேட்டட் லைட்டிங்கோட ஒரு ஸ்மார்ட் லைட்டிங்கும் உங்களுக்கு வந்துடுது. ஸோ திறந்தாலே லைட்டிங் ஆன் ஆகுது. அதே மாதிரி தான் டிரைவர் சைடுக்கும். நைஸ், டிரைவர் சைடுக்கு லைட்டிங்கோட வேனிட்டி மிரர். இத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மிட் வேரியண்ட்டில் அப்படின்னு இருக்கும்போது உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இந்த ரெனோ டஸ்டரோடைய டெக்னோ வேரியண்ட் ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்டோரேஜ் அண்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து சி டைப் சார்ஜிங்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கனெக்டிவிட்டிக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜிங் போடுறதுக்கு அப்படின்னு 2மே கொடுத்துருக்காங்க. அது போக ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் இங்கே இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் கம்பேட்டபிலிட்டி இருக்குது, ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கிங் மோட் பட்டன், மீதி எல்லா டிரான்ஸ்மிஷன் செலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு சிஸ்டமாக தான் கொடுத்துருக்காங்க, வெரி நைஸ். அண்ட் இங்கே உங்களுக்கு ஸ்லைடிங் டேம்போ டோரோட ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பின் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே சில ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கலாம் நீங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் கப் ஹோல்டர்னு சொல்கிறாங்க. இந்த பேனில் நீங்கள் கழட்டி உங்களுக்கு தேவையோ எப்படி இருக்கோ, எந்த அளவுக்கு சைஸ் கப்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி நைஸு. இந்த மாதிரி வேறு யாரும் கொடுத்து நான் பார்த்ததில்லை இந்த செக்மெண்ட்டில். ஓகே, அது போக இந்த ஆம்ரெஸ்ட் இருக்குது. இது கொஞ்சம் நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. என் கை ஃபுல்லாக உள்ளே போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க.
ஓகே, ரைட். இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், விஷயங்கள் எல்லாமே. இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்க்கலாமா? ரெனோ டஸ்டரை பொறுத்தவரை பேக் சீட் கம்ஃபர்ட்டுங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருந்திருக்கு பழைய மாடல் பொறுத்தவரை. புதுசு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் அண்ட் வேரியன்ட் நம்ம உட்காந்துருக்கோம், டீசெண்டாக நல்லாவே இருந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வித்தியாசங்கள் நமக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, உள்ளே ஏறும்போதே இந்த சில் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே ஏறுறதுக்கான இந்த ஃப்ளோரோட சில்லு அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே ஏறி உட்காரும்போது காலை நல்லா மேலே தூக்கி எடுத்து வச்சு உட்கார மாதிரி தான் இருக்கும். என் ஹைட்டுக்கே இது கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்குது. ஸோ ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக தான் இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஓகே, ஆனால் உள்ளே ஏறி உட்காந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட் பரவாயில்லையா இருக்குன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஸ்பேஸும் ஆவரேஜாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் டு பி ஆனஸ்ட். பட் இருந்தாலும் நான் அந்தளவு ஓகே தாங்க. ஆனால் ஹெட்ரூம் பிரச்சனை இல்லை. பேனராமிக் சன்ரூஃப் இருந்தாலுமே ஹெட்ரூம் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இடையூறும் இல்லை, நல்லாவே இருக்குது. 3 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சீட்டு கொடுக்குறாங்க. இந்த வேரியண்ட் மட்டும் இல்லை, எல்லா வேரியண்ட்லையுமே 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வருது. நல்ல ரேஞ்சும் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. சென்டர் பேசஞ்சர் உட்காந்து 3 பேர் இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான அகலமான கேபின் சொல்ல முடியாது, பட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாங்க. ஓகே, ஆனால் 2 பேர் தான் இருக்காங்கன்னா நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட், தடியான ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஃபோன் ஹோல்டர் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் சீட்டிங் பொசிஷனுமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப நெட்டு குத்தாவும் இல்லை, ரொம்ப சாஞ்ச மாதிரியும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நீரும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், அது ஒன்று தான் என்னுடைய கன்சர்ன். ஓகே, மற்றபடி எல்லா வேரியண்ட்லையுமே வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் சிலது இருக்குது. அதாவது ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக காமனாக வந்துடுது. நல்ல ஏசி த்ரோ உங்களுக்கு வந்து கிடைக்குது. ரியர்லேயுமே 2 சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது ஒரு அட்வான்டேஜான பாயிண்ட்டாக இருக்குது. அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்கு இங்கே சீட் பேக் ரெகுலர் பெரிய சைஸ் பாக்கெட்டும் இருக்குது. அது போக ஃபோனுக்கு தனியாக இன்னும் 2 சின்ன சின்ன பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க இதே இடத்துல. ஸோ ஒரு கிளவரான டிசைனாகவும் படுதுங்க. அதுபோக உங்களுக்கு லைட்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சன்ரூஃப் நீங்கள் எப்போனாலும் திறந்து விட்டுக்கலாம், சன்ஷேடு. ஆனால் அது போக எல்இடி லைட்டிங் இங்கே சைட்லேயுமே டச் பேஸ்ட் லைட்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. அது வந்து க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. டோர்ஸில் நல்ல சாஃப்டான ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேப்ரிக் பேடட் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் வந்து ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. மேற்படி இந்த ரெனோ டஸ்டரை பொறுத்தவரை இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியர் விண்டோஸ்க்குமே 1 டச் டவுன் அண்ட் அப் ஃபீச்சர் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க வித் ஆன்டி பிஞ்ச். ஸோ கை உள்ள வச்சனாலுமே தானாகவே கீழே இறங்கிடும். இந்த சேஃப்டி ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்லையுமே இருக்குது. ஓவரால் இந்த இன்டீரியர் வந்து 4 பேர்த்துக்கு கம்ஃபர்டபுளான கேபின் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேக் சீட்டு ஃபோக்கஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீதி கார்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் டீசெண்டான ஸ்பேஸோட டிரைவர் ஃபோக்கஸ்டான ஒரு கேபின் அப்படின்னு சொல்லலாம் இந்த டஸ்டரை பொறுத்தவரை. ரைட், இப்போ வாங்க இந்த டெக்னோ வேரியண்ட்டுடைய விலை, வேல்யூ, இந்த வேரியண்ட் யாருக்கு செட் ஆகும், இந்த விஷயங்கள்லாம் பார்த்துலாமா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த புது ரெனோ டஸ்டரோடைய பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட், டெக்னோ வேரியன்ட். இதுக்கு கீழே இருக்கிற வேரியன்ட்ஸில் போனீங்கனாலும் இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்லைனாலுமே ஓரளவுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், பத்தாதுக்கு எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ், லக்ஸரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அருமையான வேரியண்ட்டாக இருக்குது இந்த டெக்னோ வேரியன்ட். இதில் உங்களுக்கு எடாஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் இல்லாமல் இருக்கே தவிர, மற்றபடி பனோராமிக் சன்ரூஃப், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஒயர்லெஸ் சார்ஜர், அது இதுன்னு எல்லாமே வந்துடுது. ஸோ நல்லாவும் இருக்குது. மேலும் இந்த 163 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் ஓடுறதுக்குமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நான் வந்து டிசிடி ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுடைய டிரைவ் ரிவ்யூ நான் எடுத்து ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டீடைல்டான வேரியன்ட்ஸோட கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ரைட், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ரெனோ டஸ்டரோடைய டெக்னோ வேரியன்ட் நீங்கள் வாங்குவீங்களா? வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா? உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.